டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாள்லையும் ஆண்டவருக்கு பொறுமையோடு காத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஒரு நாளாக அமைய வாழ்த்துகிறேன். சங்கீதக்காரன் சங்கீதம் 40:1 சொல்வது போல, கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். காத்திருத்தல் என்பது ஒரு கடினமான காரியம். தாமதிக்கிற காரியங்கள் பல நேரங்களிலே நம்மை பரீட்சையை பார்க்கிற நேரமாக இருக்கிறது. இந்த டிலே இஸ் த பிக்கஸ்ட் டெஸ்ட்னு சொல்லி ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதிக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போயிடுறோம். அது நம்மை ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிறோமா இல்லை என்பதை பரீட்சை பார்க்கிற ஒரு தருணம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. மத்தேயு 25 ஒரு நல்ல உவமையை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். 10 கன்னிகைகள் இருந்தார்கள். பரலோக ராஜ்யத்திற்கு காத்திருக்கிறவர்களை குறித்த உவமையிலே அந்த 10 கன்னிகைகள் மணவாளன் வர தாமதித்த பொழுது என்று சொல்லி மத்தேயு 25 வாசிக்கிறோம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். தாமதம் என்பது நம்முடைய விசுவாசத்திற்கு வைக்கப்படுகிற சோதனையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட நேரங்களிலே பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அந்த காலங்கள் ரொம்ப கடினமாக தான் இருக்கும். ஆனால் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் பார்த்திங்கன்னா நம்முடைய பொறுமைக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் காத்திருக்கிற காலம் எவ்வளோ நாட்கள் என்பது தெரியாது, எவ்வளோ நேரம் என்பது தெரியாது, எத்தனை வருடங்கள் என்பது தெரியாது. அநேகர் இந்த நாட்களிலே திருமணத்திற்கு பின்பாக குழந்தை பேர் இல்லாமல் காத்திருக்கிறதை பார்க்கிறேன். வேதனையோடு கஷ்டத்தோடு எவ்வளோ நாள் காத்திருக்க வேண்டும், அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி புலம்புவதை கேட்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சில நேரங்களில் தாமதிக்கிறார்னா நமக்கு ஒரு பெஸ்ட்டை கொடுப்பதற்கு ஒரு ஆயத்தமாக பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு கூட தாமதம் என்பது என்னை பரீட்சை பார்க்கின்ற, என்னுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுற ஒரு காலம் என்பதையும் மறந்து போய்விடக்கூடாது. ஆகையால் தான் மணவாளன் வர தாமதித்த பொழுது எல்லாரும் நித்திரை அடைந்து தூங்கிவிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. மணவாளன் வருகிற தாமதித்த பொழுது நான் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்பதைத்தான் அந்த உவமையிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு மணவாளன் வர தாமதிக்கிற காரியங்கள் மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையிலே உலக பிரகாரமான வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் தாமதித்து கொண்டிருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னென்னா, பொறுமையோடு காத்திரு, நிச்சயமாக உன் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுப்பேன் என்கிறார். நாம் தியானித்து கொண்டிருக்கிற லூக்கா 4 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பார்த்திங்கன்னா சத்ருவானவன் தன்னை உட்படுத்தின சோதனையை பொறுமையோடு சகித்தார். அவன் என்ன பண்ணுறான், பல இடங்களுக்கு வனாந்திரத்திலிருந்து பல இடங்களுக்கு அழைத்து செல்கிறான். உயர்ந்த மலைக்கு அழைத்து செல்கிறான், எருசலேமுக்கு அழைத்து செல்கிறான். அதோடு மட்டுமல்லாமல் எருசலேமுடைய ஆலயத்தின் உச்சி கோபுரத்துக்கு அழைத்து செல்கிறான். எல்லாவற்றையும் பொறுமையோடு கூட அவர் சகித்த பொழுது நடந்தது என்ன, பிசாசான சோதனைகளை எல்லாம் அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 4:14 பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவருடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். சோதனை நிமித்தமாக பல இடங்களுக்கு அலைக்கழிக்கப்பட்டு பொறுமை சோதிக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் பொறுமையோடு கூட சத்ருவானவனாலே எடுத்து வரப்பட்ட ஆண்டவர், அதாவது சத்ருவானவன் வெற்றி சிறந்த பொழுது ஆவியானவருடைய பலத்தோடு கூட கலிலேயாவுக்கு திரும்பினார். தன்னுடைய ஊழியத்தை மிகச்சிறப்பாக செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையாலே தாமதிக்கிற காலம், பொறுமையோடு நாம் காத்திருக்கிற காலம், நமக்கு வைக்கிற விசுவாச பரீட்சையின் காலம். அப்படிப்பட்ட ஒரு காலங்களிலே ஆண்டவரை சார்ந்து வாழ்வோம். மனித சத்தத்துக்கோ மனித உலகத்தின் காரியத்துக்கோ கீழ்ப்படிந்து நமக்கு வரப்போகிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடாதபடி பொறுமையோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார். ஆமேன்.